ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மி சட்னி. இன்றைக்கி நம்ம காய்கறிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி மோர் மிளகாய் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அம்மி சட்னி சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த மோர் குழம்புக்கு புளிச்ச கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஆடெல்லாம் இல்லாமல் நல்லா நம்ம கடைஞ்சிக்கலாம். கடைஞ்ச தயிரில் சேர்க்கறதுக்காக ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கூடவே கொஞ்சம் இஞ்சியவும் தட்டி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் இப்போ கடைஞ்ச தயிரில் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட இந்த அம்மி சட்னி சேனலில் வெண்டைக்காய் மோர் குழம்பு வேறு மாடலில் வச்சுருக்குறோம். அதோட லிங்க்கும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். தயிர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, வானல் சூடானதுக்கப்புறமா இந்த துவரம்பருப்பு பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு வாசம் வந்துடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்குறோம், இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, அப்புறம் லைட்டாக கசப்பாயிடும். ஸோ லைட்டாக சூடு காட்டிட்டு வாசம் வந்ததுமா நம்ம எடுத்துடலாம். இப்போது இதே வானலியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். மோர் குழம்புக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், இதையும் நம்ம வதக்கிக்கலாம். நான் இதில் 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை கூடுதலாகவோ இல்லை குறைச்சோ வச்சுக்கலாம். இப்போ மிளகா நல்லா வதங்கிடுச்சு, இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது கூடவே வச்சு அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட்டு நம்ம அரைச்சி மோரில் சேர்க்க போகிறோம், அதனால் தண்ணி நிறையா சேர்க்காமல் இது மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த மோர் குழம்பு மாதிரியே காய்கறியே யூஸ் பண்ணாத குழம்பு வெரைட்டிலாம் நம்மளோட அம்மி சட்னி சேனலில் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போது இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு, இது நம்ம எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த பேஸ்ட்டை தயிரில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் தயிர் ரொம்ப கட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மோர் குழம்புக்கு தேவையான எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நம்ம உப்பு சேர்க்கலை, ஏன்னா இந்த மோர் மிளகாயில் பார்த்திங்கன்னா சில மோர் மிளகாயில் நிறைய உப்பு இருக்கும். அதனால் நம்ம உப்போட அளவு கடைசியாக செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது மோர் குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம், இதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த மோர் மிளகாயும் சேர்த்துடலாம். மோர் மிளகாயை சேர்க்கும் போது மிளகாயை லைட்டாக கீறிட்டோம் அப்படின்னா மிளகாய்க்கு உள்ளார இருக்கிற உப்பெல்லாம் குழம்புல இறங்கிடும். ஸோ லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. இப்போ மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த மோரை இதில் சேர்த்துடலாம். இந்த மோர் மிளகாயில் உப்பு அதிகமாக இருந்ததுனால குழம்புல நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா குழம்பை இறக்கி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மோர் குழம்பு ரொம்ப நேரம் கொதிச்சுது அப்படின்னா நல்லா இருக்காது. இது மாதிரி பொங்கி மேலே வரும்போதே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். இந்த மோர் மிளகாய்க்கு பதிலாக நம்ம மாங்காய் வத்தல் போட்டு வச்சாலும் மோர் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈஸியான டேஸ்டான மோர் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த மோர் குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.